எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன். இன்றைக்கி வாங்க குக்கரில் நாட்டுக்கோழி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற வரமிளகாய் போட்டுக்கோங்க. தனியா, சோம்பு, சீரகம், கசகசா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா மணம் வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மிளகு சீரகம் தனியாக எடுத்து வச்சுங்க. இப்போ வந்து நான் மீடியம் சைஸில் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 4 சின்ன தக்காளி 4 எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு முந்திரி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து நல்லா கிரேவி வந்து நல்லா க்ரீமியாக வருங்க. அதனால தான் முந்திரியை போடுறது. போட்டு இது நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை ஆற வச்சுட்டு முதல்ல இதை அரைச்சிடுங்க. இதை அரைச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சிங்கன்னா தான் ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கும். இல்லைன்னா திரியாக இருக்குங்க. நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். நான் ஒரு 50 ml வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நாட்டுக்கோழி வந்து நல்லெண்ணெய் சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோங்க. ஏன்னா நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுக்கு போட்டாச்சு. ஆனால் தாளிக்கிறதுக்கு அதெல்லாம் போட தேவையில்லை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் 1 கிலோ வந்து நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் போட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயத்தோடவே. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கறியில் வந்து உப்புலாம் ஊறும். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செஞ்சிங்கன்னா கவுச்ச வடவே வராதுங்க. நாட்டுக்கோழி சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அது இதில் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கறிக்குடியே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸி அலச தண்ணியில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ இதில் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம உப்பு பத்தலைனா கூட கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் குக்கர் மூடி போட்டுறேன். மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரட்டோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
குழம்பு நல்லா சிக்கனில் நல்லா வெந்து சூப்பராக ஆயிடுச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து நல்லா தோசை சுட்டு இந்த நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் தோசை சுட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த நாட்டுக்குழம்பு ஊற்றிடலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.